பாக்கியா இனியாவோட கல்யாணத்துக்கு ஒத்துக்காததுனால கோபி டைரக்டாவே போயிட்டு இந்த விஷயத்த இனியா கிட்ட பேச, ஆனா இனியாவுமே இந்த கல்யாணத்துல தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கோபியோட மூஞ்சில அடிக்கிற மாதிரி பேசிடுறாங்க. அதனால கோபியும் கொஞ்சம் சோகத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இனியாவோ வீட்டுல உட்காந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு டென்ஷனோட அவங்களோட அம்மா கிட்ட, அமிர்தா கிட்ட, ஜென்னி கிட்டன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க. ஆனா பாக்கியாவும் இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னா அது கண்டிப்பா நடக்காது, அதனால நீ தேவையில்லாம யோசிக்கிறத நிறுத்திட்டு அடுத்து உன்னோட லைஃப்ல என்ன பண்ணணுமோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா இனியாவும் இவங்க மட்டும் நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னாங்கன்னா அதை நடக்காம விட்டுருவாங்க போலயே. நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. இவங்க யாருமே என் பேச்ச கேட்கவே போறதில்ல. இதுக்கு முன்னாடி கூட என் விருப்பமே இல்லாம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல. ஆனா அந்த நிச்சயதார்த்தத்தை கூட நீ தான் நிறுத்திட்டல்ல, அதே மாதிரிதான் இப்பயும் நடக்க போது, நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா செல்லியன் அங்க வந்து ரொம்பவே கோபத்தோட இனியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதனால குழப்பமடைஞ்ச இனியாவும் என்னாச்சுன்னா எதுக்காக இப்படி வந்து பேசிட்டு இருக்கன்னு கேட்க, உடனே செல்லியனும் அதான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்புறம் எதுக்காக நீ அவர்கிட்ட அவ்வளோ ஹார்ஷா பேசியிருக்க பாரு. இப்போ அவரு என்ன யோசிச்சாருன்னு தெரியல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மயங்கி விழுந்திருக்காங்க. பாட்டி தான் எனக்கு இதை கால் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல உன்ன மாதிரி ஒருத்தி மேல எப்படிதான் எங்க அப்பா இவ்வளவு பாசத்தை வச்சாங்களோ எனக்கு புரியலேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இனியாவா பதறி போய் அண்ணா நான் அப்பாவை பார்த்தே ஆகணும், என்ன தயவு செஞ்சு அங்க கூட்டிட்டு போன்னு சொல்ல. ஆனா சொல்லியணும் ஏன் மறுபடியும் அங்க வந்து அப்பாவை கஷ்டப்படுத்த போறியா, நான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. ஆனா ஜெனியோ செல்லியனை வற்புறுத்தி இனியாவ அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பாக்கியாவோ இப்ப என்ன புதுசா இவங்க பிரச்சனையை ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. சோ காய்ஸ், இப்ப கோபி மறுபடியுமே தான் நினைச்ச காரியத்தை சாதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காகவே இனியாவை பிளாக்மெயில் பண்றதுக்காக இந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் ஒரு சூப்பரான டிராமாவை போட்டுட்டு இருக்காங்களா? இதுல இருந்து இனியா எப்படிதான் தப்பிக்க போறாங்க? அவங்க நிஜமாவே ஈஸ்வரியும் கோபியும் போடுற பிளான்ல சிக்கிக்கிட்டு அவங்க அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறாங்களா? அவங்க அடுத்து என்னதான் பண்ணனா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.